அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பயிற்சியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை பார்க்க போகிறோம். ஷேப் பண்ண முத்திரை அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட விரிப்பில் வந்து நம்ம உட்கார போகிறோம். கால்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நாற்காலியில் உட்காரலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை படுத்துட்டும் செய்கிற மாதிரியும் பண்ணலாம். இதை இப்போ வந்து நான் வந்து பத்மாசனால வந்து போட்டுக்கிறேன். இப்போது கைகளில் வந்து எல்லாமே இப்படி வச்சுட்டு கைகளை வந்து அப்படியே இப்படி கோத்துக்கலாம். எல்லாமே நல்லா கோத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஆள்காட்டி விரலை மட்டும் இப்படி நல்லா சேர்த்து வைக்க போகிறோம். சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி காமிக்கிறேன். இந்த கட்டை விரல் 2மே வந்து இப்படி க்ராஸ் பண்ணி வந்து இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு உள்ளங்கைகள் எல்லாமே சேர்த்து இருக்கணும். சேர்த்து இருந்துட்டு அப்படியே வந்து இப்படி வந்து நேராக வைக்க போகிறோம். நேராக வந்து இப்படி மார்புக்கு மதியில் வந்து வைக்கலாம். முதுகுத்தை நல்லா நேராக ஆக்கிட்டு கண்களை மூடிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இதுவே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். காலையில் மாலையில் அதுக்கப்புறமேட்டு செய்ய போகிறோம். ஈவினிங்கில் வந்து அதுமாதிரி செய்யலாம். ஒரு 3 தடவை வந்து கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் வந்து 2 முறை வந்து செஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் செஞ்சாலே கரெக்டாக இருக்கும். இதோட பலன்கள் வந்து இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம். கைகளெல்லாம் நேராக வச்சுட்டு இந்த உள்ளங்கை கண்டிப்பாக வந்து சேர்ந்தே இருக்கணும். இந்த மாதிரி விரிச்சிலாம் இருக்கக்கூடாது. வச்சுட்டு நல்லா இப்படி நேராக ஆக்கிட்டு வைக்க போகிறோம். கண்களை மூடிக்கலாம். சில வினாடிகள் இதிலே இருக்கலாம். மூச்சை மட்டும் அப்படியே வந்து கவனிக்கணும். தளர்த்திக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 நிமிடங்கள் வந்து செய்யணும். இப்போ நம்ம இதில் வந்து பகுதியில் வந்து சில வினாடிகள் தான் இருந்தோம். இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு தேவையில்லாமல் வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. எங்கேயாவது போகணும்னா எங்கேயாவது நம்ம விழுந்துருவோமோ இல்லை அப்படி ஆகிடுமோ அப்படின்னு நிறைய இதில் வந்து நம்ம அன்றாடம் செய்யக்கூடியதில் வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸில் வரும். அதெல்லாம் வராத அளவுக்கு வந்து இந்த முத்திரை வந்து கண்டிப்பாக வந்து நல்லா முயற்சி செய்யும் தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மென்டல் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்களே, இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சா கரெக்டாக வந்து அதை வந்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ வந்து இதுவா இல்லை அதுவான்னு கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல மென்டல் கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு நல்லாவே கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்கு இது இருக்கும். நல்ல பாசிட்டிவ் தாட்ஸே வந்து நமக்கு வந்து வரும். இது வந்து காலையில் வந்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா. தூங்கி எழுந்தோடனே இதை வந்து நம்ம செஞ்சோம்னா அந்த நாள் முழுக்கவே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு முறை வந்து செஞ்சலாம். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் வந்து சொல்கிற மறுபடியும் கைகளில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நமக்கு தெரியும் ஐம்பூதங்கள்லாம் எல்லாமே இருக்குது. நம்மளோட விரலுக்கு நுனியில் வந்து எல்லா நர்வஸுமே வந்து எண்ட் ஆகுறது. அதனால் வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து கொடுக்குது. எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆர்கன் கூட வந்து கரெக்ட் ஆகியிருக்கு. இப்போ வந்து இது அப்படியே கைகள் கோத்துக்கலாம். கோத்துட்டு நல்லா டைட்டாக கோத்துட்டு ஆள்காட்டி விரலை மட்டும் நல்லா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டை விரலை வந்து இப்படி க்ராஸ் பண்ணி வைக்கணும். உள்ளங்கைகளை வந்து இப்படி சேர்த்து வச்சிடலாம். சேர்த்து வச்சுட்டு நம்ம மார்புக்கு மதியில் வந்து இப்படி வச்சிடணும். வச்சுட்டு சில வினாடிகள் எல்லாம் இருக்கலாம். இதை வைக்கும் போதும் வந்து எந்த எண்ணங்களும் வராத அளவுக்கு வந்து நம்ம இருந்துட்டு நம்ம மூச்சு மட்டுமே கவனித்தா வந்து நிறைய தாட்ஸ் வந்து வராது. கண்களை மூடிக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது பண்ண வந்து உடம்பே வந்து நல்லாவே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கலாம். இப்போ கை ரொம்ப நேரம் வந்து இப்படி வச்சுட்டே இருக்க முடியலன்னா ஓரளவுக்கு வந்து இப்படி வச்சுட்டு கூட நம்ம வைக்கலாம். இது படுத்துட்டுமே வந்து தாராளமாக வந்து செய்யலாம். இந்த முத்திரை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.